பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லாம் சுகமாய் சேமமாய் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க என்று. ஆமென். இந்த நாளிலுமாய் கர்த்தர் நம்மோட வேதத்திலிருந்து யோசுவா 1 அதிகாரம் 9 ஜோஷுவா சாப்டர் 1 verse 9 வேதம் சொல்கிறது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆமென். கர்த்தர் சொல்றார் இந்த காலை வேளையில அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, பயப்படாதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு நம்முடைய போக்கிலும் வரைக்கிலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கணும். ஆமென். பாருங்க, எவ்வளோ பேர் இன்னைக்கு போக்கிலும் வரைக்கிலும் சொல்லுவாங்க, நல்லா தான் போனாங்க ஆனால் திரும்பி வர முடியல. ஆனால் ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நீ எங்கெல்லாம் போறியோ நான் உங்க கூட இருப்பேன் என்று. ஆமென். பார்த்தீங்கன்னா இப்போ சைக்கிளில் போகிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பைக்கில் போகிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, காரில் போகிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ட்ரெயினில் போகிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மேலே ஃப்ளைட்டில் பறக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எங்கெல்லாம் போறியோ நான் உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாப்பேன். ஆமென். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி சிறு பிள்ளைங்க பார்க்குறீங்களா? சொல்லுங்கள், இசப்பா நான் ஸ்கூலுக்கு போகும்போது என் கூட வாங்க இசப்பா, நான் காலேஜ் போகும்போது என் கூட வாங்க இசப்பா, அன்று இசப்பா நான் வேலைக்கு போகும்போது என் கூட வாங்க இசப்பா, நான் வண்டி ஓட்டும் போது என் கூட வாங்க இசப்பா, நான் காரு ஓட்டும் போது என் கூட வாங்க இசப்பா, நான் எங்கெல்லாம் போகிறேனோ என் கூட வாங்க. ஏன்னா ஏசப்பா உங்கள் கூட அவர் வந்தாருன்னா, உங்கள் கூட அவர் இருந்தாருன்னா உங்களுக்கு விரோதமாய் சத்ரு எவ்வளோ திட்ட போட்டாங்களோ அது ஒன்றும் வாய்க்காது. ஏன்னா ஏசப்பா உங்களை பாதுகாக்கிறார். நீங்கள் போய்க்கிலும் வரைக்கிலும் அவர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசி ங்களா? செபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த நாளிலுமாய் நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காக நன்றி அப்பா. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களோடு இருங்கப்பா. அவங்க போய்க்கிலும் வரைக்கிலும் அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த தீங்கு பொல்லாப்பு அணுகாதபடிக்கு உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளாய் அவங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க. அப்படி செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் நாம மாற்று மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. God bless you.